إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜில் மனித படைப்பு சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பேசி வரும் பொழுது وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى, தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் நாடக்கூடிய அளவிற்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த கருவை தங்க வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாயினுடைய கருவறை, ரப்பினுடைய நிஅமத்துகளை நாம ரொம்ப நினைச்சு பார்க்கணும், சாதாரணமானதல்ல. அதிலே தாயினுடைய கருவறை என்பது அது கருணை அறை என்று கூட சொல்லலாம். தாயினுடைய கருவறை என்பது அது ஒரு கருணையின் அறை. கருவை சுமப்பது பெரிய தியாகம், சாதாரணமானதல்ல. எங்க உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, ஒரு செங்கலை வயிற்றுல கட்டிட்டு ஒரு 2 நாளைக்கு நீ சும்மா இருந்து பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு செங்கலை வயிற்றுல கட்டி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த செங்கலோட நீ அலைஞ்சு பார், எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படியானால் இந்த கருவை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாக அந்த தாய் சுமந்திருக்கிறாள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹமலத்துஹு வஹனன் அலா வஹன், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அந்த தாய் சுமந்தாள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவே கஷ்டம் என்று சொல்றான். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அவர்கள் சுமந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அருமையானவர்களே, அதனால்தான் அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதானே. நசீபா என்று ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னான், யா ரசூலல்லாஹ், ஸஹபர் ரிஜாலு பில் உஜூர், ஆண்களுக்குத்தானே நிறைய கூலி கிடைக்குது நாயகமே. அவங்க தான் ஜும்மாவுக்கு போறாங்க, ஜமாத்தினுடைய தொழுகை அவங்களுக்கு தான் கடமை. அது மாதிரி ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கேற்கிறார்கள், ஜனாசை சுமந்து செல்கிறார்கள், அடக்கிறார்கள். இந்த வேலையெல்லாம் ஆண்கள் தானே பார்க்கிறாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என் நாயகமே. அதனால நன்மையை பெறுவதில் எங்களை விட ஆண்கள் தானே முந்துகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. மார்க்க பற்றின் மீது இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிடிப்பை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டுட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொன்னாங்க நன்மைகள் ஆண்கள் முந்துகிறாங்கன்னு? யார் சொன்னாங்க? இந்த கூலியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளை பேணி வளர்த்தால் இந்த கூலி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே நேரத்துல நன்மையில முந்துறாங்கன்னு சொன்னீங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஒரு தாய் கருவை வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அஜ்ரு ஸாயிமி வல் காயிமி ஃபீ ஸபீலில்லாஹ், பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையும் இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று வணங்கிய சவாபும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது. இது எந்த ஆமலை கிடைக்கும் கேட்டான். இது கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும், கருவை சுமந்த ஒரு சீதேவிக்கும் தானே இது கிடைக்கும். வைதா அஸாபஹத்தல், அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் யஅலம் அஹ்லு ஸமாஇ வல் அர்த், வான்மண்டத்தில் உள்ளவர்களும் சரி பூலோகத்தில் உள்ளவர்களும் சரி அந்த நன்மையின் அளவை யாராலும் விளங்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான்னு சொன்னாங்க. அதனாலே பெண்களுக்கான மகத்தான கூலியின் காரணமாக கருவை சுமப்பது, அதை பெற்றெடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை வயிற்றிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு வகையான பாதுகாப்பு கவசம். அது பாதுகாப்பு கவசம், நுட்பமான ஒரு தங்குமிடம், ஒரு குடில். அது இருளின் பயமில்லாத ஒரு நிலை. அது உணவினுடைய துர்வாடை அது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா தாயினுடைய முதுகு பக்கத்திலே அந்த பிள்ளையை திருப்பி வைத்திருக்கிறான். வலது பக்கம் இடது பக்கம் சாய்வதற்கு ஏற்ப ஒரு நிலையில் அந்த குழந்தையினுடைய உள்ளே ஒரு நிலை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, தாயினுடைய கருவறையில் தான் ஒரு மனிதனுடைய, ஒரு சிசுவினுடைய விதியே நிர்ணயிக்கப்படுகிறது. அவனுடைய ஆயுள், அதே போல் அவனுடைய ரிஸ்க்,
உன்னுடைய உயர் நடத்தைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அங்கேதான் நிர்ணயிக்கிறான். உலகத்துல உன்னுடைய துஆவினால், சதகாவினால், அறமான நல்ல காரியங்களால் அதிலே சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னாலும் கூட அது நிர்ணயிக்கப்படுவது தாயினுடைய சிசுவினுடைய அந்த கருவறையிலே, அங்கே உள்ளேதான் சிசுவினுடைய விதி அங்கேதான் நிர்ணயிக்கப்படுகின்ற வருகிறது. அருமையானவர்களே, அது மாதிரி பெண்களுக்கு நிறைய சலுகை மார்க்கத்தில் இருக்கு. குறிப்பா குழந்தை அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுங்கிறது கடமை இல்லை. அந்த நேரத்துல பின்னால் அவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்குது. அது மாதிரி அந்த நேரத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், துஆக்கள், அதுவெல்லாம் சாதாரணமானதல்ல. அதற்கு அல்லாஹ் தஆலா தனியொரு அந்தஸ்தை, இந்த சிரமத்தோடு இருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு உயர்ந்த கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து விட்டால் சொன்னாங்க, ஷஹீதனுடைய அந்தஸ்து அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஷஹாதத்தினுடைய பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மகளார் அன்னை ஜைனப் நாயகி அவர்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது அவர்கள் புறப்பட்டு போகின்ற நேரத்தில் தான் ஹுபார் என்ற ஒரு எதிரி ஒரு நிலையில் ஆயத்தமான பொழுது அன்னை ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தாங்கள் பயணம் செய்த ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். கீழே விழுந்து அவருடைய கரு கலைந்து விட்டது என்று அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது கூட அதுதான் காரணம் என்று பெருமக்கள் சொல்வார். அதனாலே தாயினுடைய அந்த கருவை சுமந்திருக்கக்கூடிய காலம், அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலி, அதில் ஏதாவது தன் உயிரையே பணம் வைத்துத்தான் பிள்ளையை சுமக்கிறார். அதனால் அதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்குகிறான் சொன்னார். இமாமுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சின்ன வழக்கு வருது. இமாமுல்லாஹ்வுடைய சபையில ஒரு வாலிபர் எழுந்திருச்சு அவர் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ ஃபத்வாக்களை சொல்லியிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஃபத்வா இப்படி சொல்லிட்டோமே, அது என்ன ஆச்சோ தெரியலையே, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல மனசுல ஒரு ஊசலாட்டம், என்ன நம்மள மாதிரி பேணுதலான ஆட்கள் எல்லாம் அவர்கள், அதனால் எதையும் துல்லியமாக தெளிவாக ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய அவர்கள், உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை இப்படி சொல்லிட்டமேன்னு சொல்லி ஒரு ஊசலாட்டம் ஏற்பட்டிருக்குதான்னு கேட்டாங்க. ரொம்ப நுட்பமான கேள்வி. இமாமுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 18 வருஷ காலத்திற்கு முன்னால் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கருவுற்ற நிலையில் இருந்த ஒரு தாய் இறந்து விட்டு அந்த தாயை அப்படியே அடக்கம் செய்வதா அல்லது அவருடைய வயிற்றை அறுத்து அந்த குழந்தையை வெளியில் எடுக்கிறதா? என்ன, தாய் இறந்தா குழந்தை இறந்து கொஞ்ச நேரம், அதனால இந்த தாயை அப்படியே அடக்கம் செய்வதா அல்லது அறுத்து அந்த குழந்தையை வெளியே எடுப்பதா என்று கேட்டார். நம்ம அறிவுக்கு புத்திக்கு புத்தது எதையாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம், அப்படி அந்த மார்க்கம் அல்லவா இது. அதனால் நான் யோசித்தேன், தேடி பார்த்தேன், ஆனால் உடனடியாக தீர்வு சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலே நான் பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்து அதற்கு பிறகு எனக்கு மார்க்கத்தில் கிடைத்த ஒரு நிலை அடிப்படையாக வைத்து நீ குழந்தையை அறுத்து வெளியில் எடுத்துருங்க ஏன்னு சொன்னா, அப்படி நான் சொல்லிவிட்டேன். ஒருவேளை உயிரோடு இருந்து விட்டால் எந்த ஒரு நிலைக்காக நான் அப்படி சொல்லிவிட்டேன். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஜனாசாவை அப்படி கீறி கிழிக்கக்கூடிய, அதை நான் இப்படி செய்யக்கூடிய ஒரு நிலையை நினைத்தும் பயமாக இருந்ததுன்னு சொன்னார். இதற்கு அவர்களை தான் கவலைப்பட வேண்டியதில்லை, உன்னுடைய உள்ளத்தில் தாங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. எந்த குழந்தையை தாங்கள் அறுத்து வெளியில எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டீர்களோ அந்த குழந்தையை தான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இமாமுல்லாஹ் ஆனந்தப்பட்டாங்க. உள்ளத்தில் நீண்ட காலம் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனைக்கு அல்லாஹ் ஒரு தீர்வை தந்திருக்கிறான் சொன்னார். அதனால் அருமையான பெருமக்களே, தாயினுடைய கருவறை அதிலே அல்லாஹு தஆலா வைத்து பாதுகாக்கக்கூடிய நிலை என்பது சாதாரணமானதல்ல, உன்னதமானது. 3 இருள்கள் தாயினுடைய கருவறையிலே குர்ஆன் சொல்கிறது, யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ் உங்களை உருவாக்குகிறான். ஹல்கம் மின் பாதி ஹல்க், ஒரு நிலைக்கு பின்னால் இன்னொரு நிலையை, இந்த நிலையில் அல்லாஹ் உருவாக்குகிறான். ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ், 3 இருள்கள் அல்லாஹ் சொல்கிறான். 3 இருள்கள். ஒன்று தாயினுடைய வயிறு, அது ஒரு இருள். அதுக்கு அடுத்து அந்த கருப்பையினுடைய அந்த சுவர், மூணாவது குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சவ்வு படலம். இந்த 3 இருள்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹு தஆலா அந்த தாயினுடைய நிலையிலே அந்த கருவை உருவாக்குகிறார். அதாவது இருள்ங்கிறது இருக்குது, வாழ்வினுடைய மர்மங்கள் நிறைந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இருள்கள்ங்கிறது அதான் அசல், இருள் என்பதுதான் அசல்.
காலமெல்லாம் வேர்கள் தன்னை பூமிக்கு அடியிலே இருளுக்குள்ளே மறைத்துக் கொள்கிறது, வெளியிலே விருந்த ஒரு விருட்சம் நிற்கிறது. காலமெல்லாம் அஸ்திவாரமாக கொண்டு தன்னை இருளுக்குள்ளே மறைத்துக் கொள்கிறது, ஒரு பலமான கட்டிடம் நிமிர்ந்து நிற்கிறது. எனவே அது அசல். பொதுவாக இருள் என்பது அசல் என்று சொல்வார். இதிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு 40 நாட்களுக்கு மத்தியிலே அந்த கருவை வித்தியாசமான நிலையில் வளர்ச்சி அடைய செய்கிறார். அல்லாஹுடைய பேர் அற்புதம். தக்கலையினுடைய தவஜானி பீர்முதப்பா அவர்கள் அழகாக சொல்வார்கள், அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன்பின் தாரணியில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணமே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார். அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் வரக்கூடிய அந்த படலத்திலே சொல்லி வரும் பொழுது, அற்ப ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து, ரொம்ப அற்பமான ஒரு தண்ணீர் தானே, அதை கொண்டுதானே தொடக்கம். அற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன்பின் தாரணியில் என்னை ஆக்கி ஒரு தான் வளர்த்து காத்தவருடைய காரணமே நீ எனக்கு காப்பு என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பார். அதனாலே சாதாரணமான ஒன்று அல்ல. குழந்தையை உருவாக்குவதும் வயிற்றில் அல்லாஹு தஆலா வளர்ச்சி அடைய செய்வதும் என்பது உன்னதமான ஒரு மகா பாக்கியம். அதனாலே குழந்தை பாக்கியம் என்பது மகத்தானது. யாருக்காவது கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தாமதமா தருவான், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினால் எப்பொழுது வேண்டுமானாலும் தரலாம். எத்தனையோ பேர் நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, அப்புறம் குழந்தை உருவாகுதா இல்லையா? ஜங்ஷன் பள்ளியில் இப்ராஹிம் சேர்த்துன்னு ஒரு ஆள் இருந்தா, சாதிலேசி பையன், 17 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வரிசையா மக்களை கொடுத்தான். என்ன 17 வருஷம் இல்லாத பலமா அப்புறம் வந்துருச்சு, உடம்புல 17 வருஷம் இல்லாத பலமும் வலிமையுமா அப்புறம் வந்துருச்சு. அல்லாஹ் எப்படி நாடுறான்னு அப்ப கொடுப்பான். குழந்தை இல்லாதவர்களை பார்த்து நாம் அலட்சியமாக பேசுவதோ, அவர்களை நாம் துச்சமான வார்த்தைகளை கொண்டு மனது வேதனைப்படுத்துவதோ கூடாது. ஆனா அவங்க துவா செய்துக்கிட்டே இருக்கணும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை நீ சன்மானமாக தா ரப்பே என்று நம்ம அவங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. ஒரு நுட்பத்தை எழுதுறாங்க, குழந்தை இல்லாதவங்க ரமலானுடைய இந்த இரவுகள்ல வீடு கூடணுமா. ரமலானுடைய இந்த இரவுகள்ல, பகல்ல ஹராமாச்சு, இரவு காலங்களிலே தன்னுடைய மனைவியோடு சேரக்கூடிய நிலையிலே குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கொண்டு சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வஹில்லலக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாஇக்கும், இரவு காலங்களில் உங்களுடைய மனைவி இடத்திலே வீடு கூடுவது என்பது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லி வரும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்ஆன பாஷிருஹுன்ன, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் வீடு சேருங்கள், வபுத்தகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதிச்சதை ரப்பிட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கேளுங்கள் என்று சொன்னால் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை கேளுங்க. அதனால ரமலானுடைய இரவு காலகட்டத்திலே வீடு சேருவதும் கூட நோம்புல போய் வாயில் அடிக்கிற விஷயம் அல்ல. பகல்லதான் ஹராமே தவிர ராத்திரில மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியம்தான். குழந்தை இல்லாதவர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அவர்கள் வீடு சேர்ந்த ரப்பிடத்தில் துவா செய்யும் பொழுது அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொல்றான். அது மாதிரி சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி 3 ஆயத்துகளை ஓதி கணவன் மனைவியும் பால்ல ஊதி குளிக்கிறது, அது குழந்தையினுடைய ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லஹு அல்லாஹ் ஆரம்பிக்கும். அதுல அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹாலிக், அவன்தான் படைப்பவன், அல் பாரி உருவாக்குபவன், அல் முஸவ்விர் தோற்றம் கொடுப்பவன். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல வருது இல்லையாங்க, ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரியுல் முஸவ்விர். அல்லாஹ் தான் படைக்கிறான், அவன் தான் உருவாக்குகிறான், அவன் தான் உருவம் கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய விசேஷமான தன்மைகளை கொண்ட அவனுடைய அஸ்மா உஸ்னா என்று வருகிற காரணத்தினாலே அவைகளை ஓதியும் நாம் பால் அருந்தி 2 பேருக்கும் சேர்த்தா சீக்கிரமாக அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார். அதனால குழந்தை இல்லாதவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. அவங்கள கேள்வியா அப்படியா இன்னுமா இத்தனை வருஷமா அவன் தான் உங்களதான கல்யாணம் பண்ணிட்டான், நீ இப்படி இருக்கேன்னா அப்படி இருக்கேன்னான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படி ஒரு மனசு சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் உங்களிடத்தில் கேட்கக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கிறாங்க இல்லையா, அது கூட சில நிபந்தனைகளோட மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு காலகட்டத்தை தாண்டுது, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுன்னு சொன்ன அந்த நேரத்துல கணவனுடைய விந்தணுவை எடுத்து பெண்மணியினுடைய சினை முட்டையோடு சேர்த்து அது மாதிரி இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா, அதை உருவாக்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா கணவனுடைய விந்தணுவை எடுத்து மட்டுமே அதற்கு அனுமதி.
அதற்குண்டான நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கணவனுடைய விந்தனவை கொண்டு மாத்திரம்தான் அதை உருவாக்க முடியும். ஒருவேளை சாத்தியம் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா ஒரு தத்தெடுத்து வளர்க்கலாம். மார்க்கம் சொல்கிறது தத்தெடுத்து வளர்த்தா 2 பேருக்குமே குழந்தை இல்லைன்னு சொன்னாலே பெண்களை மட்டும் சுட்டி சொல்லக்கூடாது, 2 பேருக்கு உண்டான நிலையும் இருக்கலாம். அதனால தத்தெடுத்து வளர்ப்பது 2 தரப்பிற்கும் ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸாவை தத்தெடுத்தாங்க. குர்ஆன் ஷரீஃபிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸைத் ரலியல்லாஹு மாத்திரம்தான். யார் அந்த ஸைத்? சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அவர். அதனால தத்தெடுத்து வளர்ப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அப்படி ஒரு நிர்பந்தமான நிலை இருக்குதுன்னு சொன்னா அப்படி தத்தெடுத்து வளர்ப்பது ஒன்றும் தவறில்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அவங்க பல நிலைகள்ல ஆறுதல் அடைய வேண்டும். நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸல்லல்லாஹு அருமை மகளார் அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அதனால அல்லாஹ் நாடினால் கொடுக்கிறான், காலதாமதமா கொடுப்பான். துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், நிராசை ஆகாமல். இப்படி ஒரு நிலை ஏறும்பொழுது கூட மார்க்கத்திலே அப்படி அனுமதி உண்டு என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான நிஅமத்துகளிலே அந்த கருவறையில் குறிப்பிட்ட காலகட்டம் வரை அல்லாஹு தஆலா தங்க வைத்து அதை உருவாக்குகிறான். ஒரு மினி தொழிற்சாலை. அதை ஆய்வு செய்தவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க ஒரு மினி தொழிற்சாலையே நடக்கும். உள்ள உணவு எப்படி போகணும், எப்படிப்பட்ட ஒரு நிலைகள் சொல்லி அதை பற்றி ஆய்வு செய்பவர்கள் ஆச்சரியப்படுகிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய குதிரத்தை விளங்கும் நசீபை தந்தருள்வானா. தாய்மார்களின் அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானா. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த குணத்தையும் நல்ல கூலியும் வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.